நான் லவ் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அரௌண்ட் ஒரு 12 lakhs வரைக்கும் நான் செலவு பண்ணிருப்பேன் அவங்க கிட்ட. 1 lakhs-ஆ? ஆமா. எங்க ஒர்க் பண்றீங்க? பைலட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். பைலட்டா இருக்கீங்க. ஓகே. 12 lakhs-க்கு வந்து என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? எங்க ட்ரிப்பு போனாலுமே நிறைய பெரிய பெரிய ட்ரிப்பா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவங்க. என்ன மாதிரி உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்களா இல்ல ஏதாவது இண்டிகேஷன் கொடுப்பாங்களா? எதை வச்சு நீங்க அவங்களுக்கு வாங்கி சேலரி டேட் வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க சார். சேலரி டேட்டுக்கு முன்னாடி டேட்டுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இந்த ப்ராடக்ட் வாங்கணும், அந்த ப்ராடக்ட் வாங்கணும், நீ வாங்கி கொடுப்பியா அப்படின்னு கேட்பாங்க. எங்க டாடி கிட்ட நான் கேட்க மாட்டேன், உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த மெசேஜ் வரும்போது அந்த மனநிலை எப்படி இருக்கும்? சேலரி டேட்டுக்கு ஒரு 10 days முன்னாடியே அவங்க அந்த டைமிங் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்கு. கரெக்டா ஒரு வரதுக்கு எனக்கே தெரியாது. இப்போ அவங்களோட மெசேஜ் வரும்போது நான் நினைப்பேன், ஓ சேலரி வரப்போகுது போல, நான் ஸ்டாப்பா மெசேஜ் வந்துட்டு இருக்கு இப்போ. டேட்டே நீங்க பாப்பீங்க. ஆமா, அப்போதான் நான் நினைப்பேன் சேலரி டேட் பக்கத்துல வந்துருச்சு. ஆனா இதுல ஒரு விஷயம் நான் பொதுவா சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா சார்? லவ் இஸ் எமோஷன், இட்ஸ் நாட் அ மெட்டீரியல், இட்ஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப். ஜஸ்ட் திங்க் இட், அது திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இது உங்க லவர் கிட்ட சொல்லிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன் சார். நான் அதுக்கு என்ன பதில் சொல்லிருக்காங்க? நிறைய பார்த்தாச்சு, நிறைய பார்த்தாச்சு, இது எதுல இருந்து பார்த்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னு. இப்ப அந்த லவ் இருக்கா? பிரேக்கப் ஆயிடுச்சு சார். பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆமா. ஓ, அததான் சொன்னீங்களா நிறைய பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு?